வணக்கம். புதுவை பாரதியார் கிராம வங்கி ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 14 சுய உதவி குழுக்களுக்கு 38 லட்சம் அளவில் கடன் உதவிகளை சபாநாயகர் திரு தியாகராஜன் வழங்கினார். புதுவை பாரதியார் கிராம வங்கி 3 வருடங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் ப. சிதம்பரமும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த 3 ஆண்டுகளில் புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் 25 கிளைகளாக உருவாகி சிறப்பாக செயலாற்றி வருகிறது. இந்நிலையில் 3ஆம் ஆண்டு துவக்க விழா பாகூரில் நடைபெற்றது. விழாவிற்கு வங்கியின் மேலாளர் முருகன் வரவேற்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் திரு தியாகராஜன் ஏடிஎம் வசதியை பாகூர் கம்யூன் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து 14 சுய உதவி குழுக்களுக்கு 38,40,000 அளவில் கடன் உதவிகளை வழங்கினார். அரசு ஊழியரை சுட்டுக் கொன்றுவிட்டு தலைமறைவான ராணுவ வீரர் காவல் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து அவர் புதரில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை கரிக்கலாம்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் நமச்சிவாயம், அவரது சகோதரர் தங்கராஜ் ஆகியோரிடையே ஏற்பட்ட சொத்து தகராறு காரணமாக நமச்சிவாயம் அண்ணன் மகன் தணிகைவாணனை கத்தியால் குத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த தங்கராஜின் மைத்துனர் சிவகுரு தட்டி கேட்க சென்ற போது அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தலைமறைவானார். ஆனால் அவர் கரிக்கலாம்பாக்கம் காவல் நிலையத்தில் திடீரென சரணடைந்தார். அவரிடம் இன்ஸ்பெக்டர்கள் குணசேகரன், செந்தில்குமார், பெலிக்ஸ் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் கொலை செய்ய பயன்படுத்திய இரட்டை குழல் துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் கத்தியை புதரில் மறைத்து வைத்திருப்பதாக கூறினார். உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி 15 நாள் காவலில் அவரை சிறையில் அடைத்தனர். புதுவையிலிருந்து சென்னைக்கு மது பாட்டில்களை கடத்த முயன்ற 3 வாலிபர்களை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். புதுவை உருளையன்பேட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் புதிய பேருந்து நிலையத்தில் ரோந்து பணியை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகப்படும்படியான பையுடன் நின்று கொண்டிருந்த 3 வாலிபர்களை பிடித்து சோதனை நடத்தினர். சோதனையின் போது அவர்கள் பையில் சுமார் 10,000 மதிப்புள்ள மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் சென்னையை சேர்ந்த ராமராஜ், வள்ளியப்பன், சுரேஷ் என்பதும் அவர்கள் அதிக விலைக்கு விற்க புதுவையில் இருந்து சென்னைக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் 3 வாலிபர்களையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். புதுவை அரசு ஆதாரங்கள் இல்லாத பழங்குடியின மக்களும் ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டு பெற்று பயனடைய குடிமைப் பொருள் வழங்கல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் கூறுகையில், புதுவையில் தற்சமயம் நடைபெறும் ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணியில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அதிக ஆதாரங்கள் கேட்பதால் இங்கு வாழும் பழங்குடி மக்கள் பெரும்பாலானோர் ஊருக்கு ஒதுக்குப்புறம், கழனிக்காடு, வாய்க்கால் கரை, குளத்து மேடு போன்ற பகுதிகளில் வசிப்பதால் ஆதாரங்களை அளிக்க முடியவில்லை. எனவே ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டு பெறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. எனவே இத்திட்டத்தில் பழங்குடியின மக்களும் பயனடைய குடிமைப் பொருள் வழங்கல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, நில அளவை பதிவேடு துறை ஆகியவற்றில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் எங்களுக்கு உரிய தகவல்கள் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையான பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினரை அறிந்து ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் வ. சுப்பையாவின் துணைவியார் சரஸ்வதி சுப்பையா அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி விழா முத்தியால்பேட்டை தியாகி முருகசாமி கிளாமன்சோ பூங்காவில் நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை தியாகி முருகசாமி கிளாமன்சோ பூங்காவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் மறைந்த வ. சுப்பையாவின் துணைவியராகிய சரஸ்வதி சுப்பையாவின் 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி விழா நடைபெற்றது. விழாவில் நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி தலைமை தாங்கிட செயலாளர் சுப்புராயன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன், நாரா கலைநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் ஏழை மக்களுக்கு அரிசி மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. இதேபோன்று இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் சரஸ்வதி சுப்பையாவின் நினைவு நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு
பொய்யாக்குளம் கொக்கு பார்க் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், உழவர்கரை வட்டார செயலாளர் ஹேமலதா, கவுன்சிலர் சுதா, நிர்வாக குழு சேது செல்வம், மாநில குழு கங்காதரன், கவுன்சிலர் தேவ சகாயம் மற்றும் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை புனித அந்தோனியர் பேராலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை புனித அந்தோனியர் பேராலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. பின்னர் கொடி பூசையில் வைத்து பந்திரிக்கப்பட்டு ஆலயத்தினுள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அதையடுத்து அருட்தந்தை ஜோசப் அருமை செல்வம் கொடியேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். விழாவினை முன்னிட்டு தினமும் சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெற உள்ளது. கொடியேற்ற விழாவில் பங்குத்தந்தை சகாயராஜ் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பேராலய பங்குத்தந்தை மற்றும் பங்கு மக்கள் விமர்சையாய் செய்திருந்தனர். வீட்டில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த உருளையன்பேட்டையை சேர்ந்த வாலிபரை போலீசார் கைது செய்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை உருளையன்பேட்டை இந்திரா நகரைச் சேர்ந்த சக்திவேல் என்ற வாலிபர் வீட்டில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ரோடியர் மில்லில் உதவியாளராக பணிபுரியும் சக்திவேல் வீட்டில் உருளையன்பேட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், உதவி சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் ஆகியோர் சோதனையிட்டனர். சோதனையில் நீளமான கத்தி, 2 அடி கம்பிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அந்த வாலிபரை கைது செய்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சபாபதி கலந்து கொண்டார். புதுவை அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சென்ற 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை நடந்தது. பின்னர் தீமிதி விழா நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சபாபதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.